குழந்தை குட்டி போ அப்படின்னு இருக்கிற ஒரு தலைவனை ஃபாலோ பண்றவன் எப்படி இருப்பானா, அம்மாக்கே யாருன்னா உதவுனாலும் புழுக்குறு போடுற கேரக்டரா தான் இருப்பான். இவனா ₹1 சம்பாரிச்சு அவங்க அம்மாவுக்கு தருவானா? கண்டிப்பா விஜய் போலவே இருப்பான் அவன். சோ இத எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஆக்சுவலா நிறைய பேர் பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இந்த பணத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது நமக்குலாம் ஒரு நெகிழ்ச்சியான சந்தோஷம். இதெல்லாம் முதலமைச்சர் பார்க்கும்போது அவருக்கும் சந்தோஷமா தானே இருக்கும். நம்ம ஏதோ 5000 ரூபாய் ஏங்க அது தேர்தல் ஆதாயமாவே இருக்கட்டும் ஏங்க, எஸ் அப்கோர்ஸ் அது உங்க பணம் தான். அது ஒண்ணும் முதலமைச்சர் பாக்கெட்ல இருந்து எடுத்த பணம் கிடையாது, உங்க வரி பணம் தான். பட் அதையும் தருவதற்கு ஒரு மனசு இருக்கே தேவைப்படுற நேரத்துல. அதுதான் ஏன் போன 10 வருஷம் ஏடிஎம்கே இருந்துச்சே, இவனுங்க எவனா ஒருத்தனை ஏடிஎம்கே கேள்வி கேட்க சொல்லுங்க. கேட்க மாட்டோம். 10 வருஷம் இருந்தே தமிழ் புதல்வன் மாதிரி ஒரு 1000 ரூபாய் ஸ்கீம் நீ அனௌன்ஸ் பண்ணல. 10 வருஷம் இருந்தே ஏன் புதுமை பெண் மாதிரி ஒரு 1000 ரூபாய் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணல. 10 வருஷம் இருந்தே ஏன் கட்டணமில்லா பேருந்து விடல.